கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு சேப்பாக்ல ஒரு கம்ஃபர்டபுள் வெற்றி இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் பெர்ஃபெக்ட் பிளேயிங் 11 கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி நான் சொல்லுவேன். இப்போ விளையாண்ட 9 மேட்ச்ல இந்த மேட்ச் விளையாண்டதா பெர்ஃபெக்ட் பிளேயிங் 11. ஆக்சுவலா இதுலயும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. பட் இருந்தாலுமே இவ்ளோ டீப் பேட்டிங் லைனப், இவ்ளோ ஒரு குட் பவுலிங் ஆப்ஷனோட, நீட்டான இம்பாக்ட் பிளேயரோட போறது தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ அத சிஎஸ்கே பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த கேம்ல எப்படி ஜெயிச்சாங்க, அதை தாண்டி பிளே ஆஃப்க்கு பிரகாசமா இருக்கிற அந்த வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ஒரு காலத்துல மிகப்பெரிய மேட்சா இருந்தது. பட் இப்போ மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. பட் இருந்தாலுமே 2 டீமுக்குமே மஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால இம்பார்ட்டன்ட் மேட்சா இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப க்ளோஸா போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வில்ஜாக்ஸோடைய விக்கெட் செம்ம விக்கெட். இன்னைக்கு மேட்ச்ல ராமகிருஷ்ண கோஸுக்கு சான்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. நான் ஏன் பெஸ்ட் பிளேயிங் 11 சொன்னேன் அப்படின்னா இவரை எடுத்ததுனால தான். ஏன்னா இவரை போன வருஷத்துல 14 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஆட வைக்கல. இந்த வருஷத்துல 8 மேட்ச்ல ஒண்ணுமே ஆடல. கிட்டத்தட்ட 22 மேட்ச் வெளியில மட்டுமே இருந்தாரு. இன்னைக்கு சான்ஸ் கொடுத்து கிடைச்சது 3 ஓவர் ஆக்சுவலா நல்லா போட்டு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட அவரோட மிஸ் டைம்ல நிறைய பவுண்டரிஸ் அப்படிங்கிற மாதிரி போச்சு, மிஸ் ஃபீல்டிங்ல போச்சு. சஞ்சு சாம்சனுக்கு ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாரு. ஆக்சுவலா மிஸ்ன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம் தான். பட் இருந்தாலுமே அதுவும் வந்துட்டு ஃபோர் பால்லாம் கிடையாது, பெர்ஃபெக்டான பால் எட்ஜில் போனது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓவராலா குட் பவுலிங், அது போக ஒரு பேட்டிங் செமையா ஆடுவார், மறந்துடக்கூடாது. அண்ட் பிரசாந்த் வீரை எடுத்துட்டு வந்தமோ அது மட்டும் கொஞ்சம் அகில் ஹுசேனே எடுத்துருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்டிங்கையும் பார்க்குறாங்க, கொஞ்சம் பேட்டிங் டெப்த்தையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் வீர் இருந்ததான் நினைக்கிறேன். ஸோ அவர் மட்டும் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ், 2 ஓவர் போட்டு 22 நினைக்கிறேன். ஸோ மற்றபடி எல்லாருமே நல்லா போட்டாங்க. அன்சுல் கம்போஜ் என்ன மாதிரியான ஒரு பவுலருங்க, எங்கெங்க பிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி தான் சரியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் சீசன்லேருந்து இந்த சீசனில் கலீல் அகமது போனதுக்கப்புறம் நான் தான் இந்த லைனப்லேயே கொஞ்சம் சீனியர், நான் தான் ஸ்டெப் அப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி வந்து போட்டிருக்காரு. டெத் ஓவரில் அதிக விக்கெட்டை சிஎஸ்கேக்காக இந்த சீசன் எடுத்திருக்கிறாரு. ஸோ ஒட்டுமொத்த ஐபிஎல்லையுமே டெத் ஓவரில் அதிக விக்கெட் எடுத்தது அன்சுல் கம்போஜ் இந்த சீசனில். ஸோ அது மட்டும் இல்லாமல் பவர் பிளேயில் இனிஷியல் ஓவர்ஸும் நல்லா போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் பவுலிங்க. கண்டிப்பாக ஒரு வந்துட்டு ஒரு தடவை டிம் டேவிட் கிட்ட வந்துட்டு அடிவாம்பார், ஒரு விக்கெட் போயிடும், அது நோ பாலாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா கம்பேக்கு. ஸோ இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் கூட டெரிஃபிக் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 150 160 அப்படிங்கிற மாதிரி சுருட்டினாங்க. நல்ல ஒரு ஸ்கோர் தான். பட் சிஎஸ்கேக்கு டாப் 3 டாப் 4 அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா சேஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன். சஞ்சு சாம்சன் ஆரம்பத்தில் நல்லா டச் ஆன மாதிரி இருந்தது, பட் அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் உருவில் பட்டேல் நல்ல மொமெண்டமை காப்பாற்றினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் போன மேட்ச் எங்கே விட்டாரோ அங்கிருந்து கண்டினியூ பண்றாரு. அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த கையில் அடி வாங்கினதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா செம்ம அவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ஆக்சுவலாக அவர் ஸ்டார்ட் பண்ண விதம் கிட்டத்தட்ட 12-13 பால்ல ஆல்மோஸ்ட் 28-30 ரன் பக்கம் போயிட்டாரு. ஸ்ட்ரைக் ரேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் விக்கெட் விழுகும் போது ஓகே, டார்கெட் ரொம்ப கம்மி, நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொட்டேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சர்மா வந்ததுக்கப்புறம் கார்த்திக் சர்மாக்கு கிளியர் ரோல் டெஃபினேஷன் கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது நீ வந்து 10 ஓவர் 12 ஓவர்லாம் சேஸ் பண்ணி முடிக்க வேண்டாம், நமக்கு தேவை விக்கெட் லூஸ் பண்ணக்கூடாது, பின்னாடி டிபி அண்ட் தூபே 2 பேர் டாட் பால் ஆடினா ப்ரெஷர் ஆகி அவங்கள அவுட் ஆகி தொலைஞ்சிருவாங்க. ஸோ அதனால நீ ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணிட்டு நீட்டாக ரொட்டேட் பண்ணு அனுப்புனாங்க. ஆரம்பத்தில் அவங்களும் அதிரடியாக 2-3 6 நான் 4 இதெல்லாம் பார்த்தோம். பட் இருந்தாலுமே நடுவில் அந்த மிடில் ஓவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ஓவர்ஸ் அப்படிங்கிறது நல்லா ரொட்டேட் பண்ணாங்க. அந்த கசான்பருடைய 2 ஓவர், பும்ராவுடைய அந்த ஃபைனல் ஓவர், இது எல்லாமே பார்த்து நிதானமாக ஆடி ஸோ கரெக்டான டைமில் ஆக்சலேட் பண்ணி ருத்ராஜ் ஒரு பக்கம் 50, கார்த்திக் சர்மா ஒரு பக்கம் 50, 2 பேருமே கொஞ்சம் ஸ்லோ 50 அப்படின்னா கூட எடுத்துப்பாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வின்னிங் வேலை அவங்களுக்கு தேவை. இந்த 50 எவ்வளோ பால்ல வந்துச்சுன்னு முக்கியம் கிடையாது, அந்த 2 பாயிண்ட் தான். அதுக்கு என்ன தேவையோ அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. எக்ஸலண்ட் டீம் ஒர்க். இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ரிமைனிங் 5 மேட்ச் இருக்கு. 5ல் 5மே ஜெயிச்சா பெட்டர். பட் இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு 4 ஜெயிக்கிறதுக்கு பார்க்கணும். 2 எல்எஃப்ஜி கூட, 1 டிசி கூட. ஸோ 1 ஜிடிக்கு அகேன்ஸ்டா இருக்கு. அண்ட் ஹோம்ல ஹெச்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேம் அப்படிங்கிறது இருக்கு. எல்எஸ்ஜி கூட ஆக்சுவலா ஈஸி 2 பாயிண்ட்ஸ் அதை பார்க்கணும். அண்ட் டிசி கூட இந்த மேட்ச் மொமெண்டம் லூஸ் பண்ணிடக்கூடாது, அந்த மேட்சும் ஜெயிக்கிறதுக்கு பார்க்கணும். ஸோ அது அவங்களுக்கு அவே கேம் அப்படின்னா கூட நடுவில் ஒரு 2 days டைம் இருக்கு. அண்ட் பொறுமையான டைம் எடுத்து அதையும் ஜெயிக்க பார்க்கணும். எல்எஸ்ஜி கூட 2, அந்த எஸ்ஆர்ஹெச் கேம் மட்டும் கொஞ்சம் பார்த்தாடணும். அண்ட்
ஜிடி கேம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஃபினிஷிங் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்தாக்கணும். ஸோ 5 கேம் இருக்கு. அதில் அட்லீஸ்ட் அவங்க 4 இல்லைன்னா முடிஞ்சா 5 ஜெயிச்சு அப்படிங்கிறது மச் பெட்டர். மற்றது எல்லாமே டாப்பில் இருக்கக்கூடிய டீமுடைய விஷயங்களை வச்சு தான் இந்த கால்குலேஷன் எல்லாமே வரும். பட் டோர்னமெண்ட்டை அவங்க ஃபைனாக ஃபினிஷ் பண்ண பார்க்கணும். இப்போ தான் எனக்கு தெரிஞ்ச பெட்டர் பிளேயிங் 11 ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பேட்டிங் லைனை போட நீங்கள் டெப்த்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல், அது போக 4வது இடத்துல சர்ஃப்ராஸ் இல்லைன்னா கார்த்திக் சர்மா இம்பாக்ட் பிளேயர் ஒன்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பிரசாந்த் வீர் இருக்காரு, சிவம் துபே இருக்கிறாரு, அண்ட் டெவால் பிரவேஷ் இருக்கிறாரு, ஜேமி ஓவர்டன் இருக்காரு, ராமகிருஷ்ண கோஸ் இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய டீப் பேட்டிங் லைனப் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே பவுலிங்ல பார்த்தீங்கன்னாலும் ராமகிருஷ்ண கோஸ், அன்சுல் கம்போஜ், ஜேமி ஓவர்டன், முகேஷ் சௌத்ரி, 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க, 2 ஸ்பின்னர்ஸ் அதாவது பிரசாந்த் வீர் அண்ட் நூர் அகமது வச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட பவுலிங் ஆப்ஷன் செமையா இருக்கு, பேட்டிங்கும் கரெக்டாக இருக்கு, எல்லாமே பக்காவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பெஸ்ட் பிளேயிங் 11 இப்போதான் செட் ஆயிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டைட்டாக இழுத்து பிடிக்கணும் கேமை, இன்னொரு குட் பிளேயரை உள்ள ஆட் பண்ணோம் அப்படின்னா பிரசாந்த் வீருக்கு பதிலாக ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப முக்கியமாக அகில் ஹுசைன் உள்ள வரலாம். பட் இருந்தாலுமே பிரசாந்த் வீர் கொஞ்சம் பேட்டிங்காக பார்த்துருக்காங்க. அகில் ஹுசைனோட கொஞ்சம் பெட்டராக பேட்டிங் ஆடுவார் அப்படிங்கிறக்காக வச்சிருக்காங்க. பட் இந்த இம்பாக்ட் பிளேயருடைய ரூலை வந்துட்டு பக்காவாக வச்சுட்டு இம்பாக்ட் பிளேயர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடச்சிது அப்படின்னா யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனை வச்சு அடிச்சுட்டு செகண்ட் ஹாஃபில் இம்பாக்ட் பிளேயர் தேவைப்படும் போது உள்ள அகில் ஹுசைன் வந்தார் அப்படின்னா உள்ள இன்னும் மச் பெட்டராக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஆட் ஆகும். ஸோ அதைத்தான் நான் பார்க்குறேன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். ஸோ சிஎஸ்கே பர்ஃபெக்டான பிளேயிங் 11 வந்துட்டு சூட் ஆயிருக்கு. நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கு. கேப்டன் ருத்து மறுபடியும் ஃபார்ம்ல வந்திருக்கிறாரு. மிடில் ஆர்டர்ல கார்த்திக் சர்மா ஃபார்ம்ல வந்திருக்காரு. இந்த வழியை அப்படியே கேரி ஆன் பண்ணி கொண்டு போகணும். நடக்குதாங்கிறத பொறுத்து பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். See you soon guys.